என்னது 6 மாசம் பிரெக்னென்ட்டா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஜாய் கிறிசல்டா போட்டிருக்க போஸ்ட் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட தொடர்புல இருக்கிறதா சில செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய காதலர் தினத்தை ரங்கராஜ் கூட செலிப்ரேட் பண்ணதா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருந்தாங்க. அதன் பிறகுதான் ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு பல செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆல்ரெடி திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. அவருடைய முதல் மனைவி ஸ்துதி ஒரு வழக்கறிஞர். இந்த விஷயம் எல்லாம் அப்ப எரிமலையா வெடிக்கவே மக்கள் எல்லாரும் ஆல்ரெடி திருமணமான ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்னு மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவியான ஸ்துதி ரங்கராஜ் கிட்டயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க தானே அவருடைய முதல் மனைவி, ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஜாய் கிறிசல்டா அவரோட காதலர் தினம் கொண்டாடியதா இப்படி ஸ்டோரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதிலளிக்கிற விதமா ஸ்ருதியும் நான் தான் அவருடைய மனைவின்னு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயம் வெளிவரும் பொழுது கூட மாதம்பட்டி ரங்கராஜ் இடத்துல நீங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களாமேன்னு பத்திரிகையாளர்கள் கால் பண்ணி கேட்டதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய பர்சனல் விஷயங்களை நான் ஊடகத்துக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, பர்சனல் கேள்விகள் என்கிட்ட கேட்காதீங்கன்னு பதில் அளிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து ஸ்ருதி கூட தான் மாதம்பட்டி ரங்கராஜ் வாழ்ந்துட்டு இருக்காருன்னும் ஜாய் கிறிசல்டா கூட ஏதோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னும் பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறதா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கன்சீவா இருக்கிற விஷயத்த சில மாதங்களுக்கு முன்னாடியே மறைமுகமா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. சம்திங் ஸ்பெஷல், ஸ்டே டியூன்ட், பிளஸ், கிரேட்ஃபுல்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஹேஷ்டாக்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா இப்படி பகிரங்கமா திருமணம் ஆகிடுச்சுன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு போடுறதுக்கான காரணம் அவங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இடையில இருக்க கருத்து வேறுபாடுதான். அதனாலதான் அவரை அவமானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோ ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோல மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஜாய் கிறிசல்டாவுடைய இந்த போட்டோஸ் தீயா பரவிட்டு இருக்கும் நிலையில ஸ்ருதி ரங்கராஜ் ரொம்பவே காமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இன்னும் அவங்களுடைய கணவர் பேர் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பயோல மாதம்பட்டி ரங்கராஜுடைய வைஃப் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள டிவோர்ஸ் பண்ணாமலேயே இவங்களை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரானும் பல கேள்விகள் இப்ப எழுப்பப்படுது. அப்படி டிவோர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணிருந்தாலும் இவங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கும் பொழுது எப்படி சட்டவிரோதமா இப்படி ஒரு திருமணத்துக்கு அவங்க ஓகே சொல்லிருப்பாங்கன்னும் ஒரு பக்கம் கேள்விகள் எழுப்பப்படுது. இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டாவும் ஸ்ருதி ரங்கராஜும் பதில் அளிக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.